إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يغفر لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை, வழிகாட்டலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல், காரியங்களில் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் உண்டாக்கப்படும் புதுமைகள், ஒவ்வொரு புதுமைகளும் வழிகேடுகள் அனைத்தும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் நபித்தோழர்கள் நபி தோழியர்கள் மீதும் நமக்கு முன்னால் ஈமான் கொண்ட நிலையில் மரணித்த அனைத்து மோமின்கள் மீதும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே குழுமியிருக்கின்ற நம் மீதும் நம்முடைய குடும்பத்தார் மீதும் என்றென்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இறைவனின் தோழர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு சம்பந்தமாக, அவருடைய வரலாற்றை நாம் ஏன் நினைவு கூற வேண்டும், இறைவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து சொல்கின்ற சிறப்புகளை முதல் வாரத்துல பார்த்தோம். அதற்கு அடுத்த வாரம் போன வாரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமூகத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவருடைய பிரச்சாரம் எப்படி இருந்தது. ஏன் போன வாரம் அந்த தலைப்பை நம்ம எடுத்து பேசணும்னு சொன்னா, அடுத்தடுத்து நாம் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அல்லது நாம் வெறுத்தாலும் சில உண்மைகளை சொல்ல வேண்டியிருக்கு சமூகத்திற்கு. அப்படி உண்மைகளை சொல்லக்கூடிய நேரத்துல பல பேருக்கு இன்றைக்கு பிடிக்கிறது இல்லை. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூகம் வெறுத்தாலும் விரும்பவில்லை என்று சொன்னாலும் எப்படி பகிரங்கமாக அந்த பிரச்சாரத்தை செய்தார்களோ அது போன்ற ஒரு பிரச்சாரத்தை நாமும் செய்ய வேண்டும். இதில் எந்த மார்க்க தவறும் கிடையாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சென்ற வாரம் அந்த டாபிக் எடுத்தோம். அதுல நிறைய விஷயங்கள், நாம உண்மையை உடைத்து பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்தாலும் காலத்தை கருத்தில் கொண்டு நாம் கடந்து வந்திருக்கக்கூடிய இந்த காலத்தை கருத்தில் கொண்டு என்று சொன்னால், இன்றைக்கு பிறை 2ல இருக்கும், துல்ஹஜ்ஜா பிறை 2ல இருக்கும். புனித மாசம் இது, மொத்தம் 4 மாசம் புனித மாசம். அதுல துல்ஹஜ்ஜா, துல்ஹஜ்ஜு, முஹர்ரம் இந்த 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடியது. அதன் பிறகு ரஜபுடைய மாசம். இப்ப நம்ம இருக்கிறது புனித மாதம். இந்த புனித மாதத்துல இஸ்லாம் நமக்கு சில விஷயங்களை பேணி நடக்க சொல்லுது. எப்படி ரமலானுடைய மாசத்துல நோன்பு நோற்று விட்டோம் என்று சொன்னால், அந்த நோன்பை நோற்பதற்கு சில சட்டத்திட்டங்களை நமக்கு மார்க்கம் வழிகாட்டுதோ, அதுபோன்று இந்த புனித மாதங்களிலும் நாம கண்ணியமாக கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் செய்து கொள்ளக்கூடியவர்களாக இந்த மாதத்தில் இருந்து விடக்கூடாது. இதெல்லாம் நிறைய மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சண்டை சச்சரவுகள் செய்துவிடக்கூடிய மக்களாக இருந்து விடக்கூடாது. இந்த புனிதத்தை பால்படுத்தக்கூடிய வகையில நம்ம எந்த விதமான செயலும் ஈடுபட்டக்கூடாது. இது சுருக்கமான ஒரு செய்தி தான். புனிதம் காக்கப்பட வேண்டும். ஆனா இந்த புனித மாதம் ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால், இப்ப அடுத்தடுத்து சில நாட்கள்ல மக்கள் ஹஜ்ஜுக்காக கிளம்ப ஆரம்பிப்பாங்க. ஹஜ்ஜுங்கிறது வந்துகிட்டு இன்னும் 38 நாள் இருக்குது. அதாவது ஹஜ்ஜு பெருநாள் சொல்றோமா இல்லையா, ஈதுல் அல்ஹா. அதுக்கு என்ன, அதுக்கு வந்து துல்ஹஜ் மாசத்துடைய பிறை 10. இன்னைக்கு துல்ஹஜ்ஜாவுடைய பிறை 2ல நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு வந்து பிறை 2ல இருக்கிறோம். அப்ப இன்னும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 38 நாள் இருக்குது ஈதுல் அல்ஹா, ஹஜ்ஜு பெருநாளுக்கு இருந்தனுக்கு. ஹஜ்ஜுடைய கிரியை எப்ப ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னா, துல்ஹஜ் மாசத்துடைய பிறை 8 ஹஜ்ஜுடைய ஸ்டார்ட் ஆகும். 8, 9, 10, 11, 12, 13 இதுதான் துல்ஹஜ் மாசத்துடைய இந்த நாட்கள் மட்டும்தான் ஹஜ்ஜுடைய நாட்கள். அப்ப அடுத்த மாசம் இருக்கக்கூடிய அந்த ஹஜ்ஜுக்கு ஏன் மக்கள் இப்பயே முன்கூட்டியே கிளம்பி போறாங்கன்னு சொன்னா, உலகத்தின் பல பகுதிகளில் இருந்து வருவாங்க மக்கள். அவங்க எல்லாம் ஒரே நேரத்துல எல்லாம் போய் இறங்க முடியாது.
அப்போ முன்கூட்டியே போய் அதற்கான ஏற்பாடுகள் தயாரிப்புகள் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க பண்ணி வச்சிருவாங்க. இன்னும் சில நாட்களில ஹஜ்ஜுடைய பயணங்கள் எல்லாம் என்ன பண்ணும், ஆரம்பமாகிவிடும். இந்த ஹஜ்ஜு யாரோடு சம்பந்தப்பட்டது? முதல் வாரத்திலேயே நம்ம பார்த்தோம். இந்த ஹஜ்ஜு என்பது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்லாம் வந்துகிட்டு 5 தூண்களின் மீது, 5 பில்லர்னு சொல்லுவாங்க, 5 தூண்களின் மீது நிறுவப்பட்டுள்ளது. அதுல 5வது தூண் தான் என்னது, ஹஜ் என்கின்ற ஒரு கிரியை. இந்த ஒட்டுமொத்த இபாதத்துமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் நினைவு கூறக்கூடிய வகையில படைத்த ரப்புல் ஆலமீன் ஆக்கி வச்சிருக்கிறான். அப்ப ஒரு நபியினுடைய குடும்பத்தாரை நினைவு கூறக்கூடிய வகையில இபாதத்துக்கல்ல 20%, 20%, 100%, 5 பில்லரை 100% ஆக்கணும் சொன்னா ஹஜ்ஜுங்கிற இபாதத்தை ஒரு 20% இடத்த பிடிக்கும். அப்ப இந்த 20% இருக்கக்கூடிய அந்த இபாதத்தை ஒரு நபியும் நபியுடைய குடும்பத்தாரோடும் அல்லாஹ் தொடர்படுத்தி சொல்கிறான் என்று சொன்னால், நாம இந்த ஹஜ்ஜை பற்றி உண்டான செய்தியை முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னா, இப்ப ஹஜ்ஜுக்கு மக்கள் தயார், நம்ம போறோமோ இல்லையோ நியத்து வைக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நம்ம நியத்து என்ன பண்ணணும், ஆழமாக வைக்கணும். ஏன்னு சொன்னா, நம்மள பெரும்பாலான மக்களுக்கு என்ன சிந்தனைன்னு சொன்னா, நம்மளாம் ஹஜ்ஜுக்கு போக முடியுமா, இருக்கா சிந்தனை, நம்மளாம் ஹஜ்ஜுக்கு போக முடியுமா அப்படின்ட்டு. நான் உம்ரா சர்வீஸ் பண்றேன். நான் உம்ரா சர்வீஸ் மக்களை கூட்டிட்டு போயிட்டு உம்ராவுக்கு வந்துக்கிட்டு மக்களுக்கு சொல்லி கொடுத்து வரலாற்று சிறப்புக்கு இடங்களுக்கு அழைச்சிட்டு போயிட்டு ஒரு கைடா நான் இருக்கிறேன். அப்ப இதுல வந்துகிட்டு நமக்கு வந்துகிட்டு தெரியும், இந்த உம்ராங்கிறது பாத்தீங்களா, உம்ராவா இருக்கட்டும் ஹஜ்ஜா இருக்கட்டும், உண்மையிலேயே நம்மள பெரும்பாலான மக்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இப்ப நான் சொல்ற விஷயத்த ஆழமா மனசுல பதிவு வச்சுக்கிட்டு இந்த பயான் முடியும் பொழுது இந்த செலவு நியத்தை நீங்க ஆழமா வைக்கிறீங்க. அடுத்து நடக்கக்கூடிய மிராக்களை மட்டும் நீங்க பாருங்க, அதிசயத்தை மட்டும் நீங்க பாருங்க. ஏன்னு சொன்னா, நிறைய மக்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, காசு இருந்தா மட்டும்தான் ஹஜ்ஜுக்கு போக முடியும், நம்மெல்லாம் காசு இருந்தா மட்டும்தான் ஹஜ்ஜுக்கு போக முடியும், இல்ல உம்ராவுக்கு போக முடியும் அப்படின்னு நிறைய மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. 100% தவறான ஒரு விஷயம். காசு இருந்தா போக முடியும், மாற்றுக்கருத்து கிடையாது. அது செகண்ட் ஆப்ஷன் தான். முதல்ல அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கணும், அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கணும். அந்த அல்லாஹ்வுடைய நாட்டம் எப்போ இருக்குன்னு சொன்னா, நாம எப்படி அல்லாஹ்வை நினைக்கின்றோமோ அது போன்றது அல்லாஹ் நம்ம விஷயத்திலே நினைப்பான். சரியா? நம்ம எங்க எதத்துக்கு முதல்ல வச்சுட்டோம் சொன்னா, காசு இருந்தா தானே போக முடியும் சொன்னா, இப்ப என்ன ஆயிடுச்சு, அல்லாஹ் மறந்தாச்சு இந்த இடத்துல. அப்படியா, காசே கடைசி வரைக்கும் அல்லாஹ் கொடுக்கவே இல்லை, இப்ப என்ன பண்ண முடியும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஏழ்மை வரலாறு, நபித்தோடைய அந்த ஏழ்மை வரலாறுகள்லாம் நமக்கு தெரியும். அதனால ஹஜ்ஜுக்கு போனாங்கல்ல, அன்னைக்கு அவங்க இந்த அளவுகளை வைக்கலையே, காசு இருந்தா தானே ஹஜ்ஜுக்கு போக முடியுங்கிற அளவுகளையே நபித்தோழர்கள் வச்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சாங்க, வைக்கலையே. அவர்கள் தவக்கல் வைத்தார்கள் அல்லாஹ்வின் மீது. என் ரப்பு என்னைய கொண்டு போய் எப்படியாவது சேர்த்துருவான் அப்படின்ட்டு தவக்கல் வச்சாங்களா இல்லையா? சமீபத்துல கூட சோசியல் மீடியாவில் வந்துகிட்டு ஒரு ஆலிம் பேசுறாரு. அவருடைய வாழ்வில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை மேற்கோள் காட்டி பேசுறாரு. ஏதோ ஒரு ஊர்ல, அது பைபாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல்ல பாத்தீங்கன்னு சொன்னா, மக்கள் வந்து வெளியூர்காரர்கள் வருவாங்க. பைபாஸ்னா பல ஊர்க்காரர்கள் வருவாங்களா இல்லையா, தொழுகுவாங்க போயிடுவாங்க, தொழுவாங்க போய் இப்படி பலதரப்பட்ட மக்கள் வருவாங்க. அங்க என்ன பண்றாங்கன்னா, காஜா பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரர் இருக்கிறார். அவர் அந்த பள்ளிவாசல்ல வந்துகிட்டு பாத்தீங்கன்னா கூட்டி பெருக்கி சுத்தம் செய்ய ஆதரவற்றவர், வீடு எல்லாம் கிடையாது அவருக்கு, பள்ளிவாசல் தான் கதி. அவர் கூட்டி பெருக்கி சுத்தம் செய்யக்கூடிய அந்த வேலைகள் என்ன பண்றாரு, பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பாத்திரம் கழுவுறது, கிளீன் பண்றது, உபரியான வேலைகள் எல்லாத்தையும் பாக்குறாரு. யாராவது வெளியூர்ல இருந்து வர்றாங்கல்ல, அவங்களுக்கு தேவையான சாப்பாடு ஏதாச்சும் கேட்டா சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு. கார் ஈர் கழுவுற மாதிரி இருந்தா காரை கழுவி விடுறாரு. ஒரு ஹெல்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. வாயை திறந்து நான் வேலை பார்த்தேனே காசு கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லி கேட்க மாட்டாராம், கொடுத்தா வாங்கிக்கிறாரு. யாராவது கொடுத்து வாயை திறந்து கொடுத்தா வாங்கிக்க மாட்டாரு. இவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னு சொன்னா, இவர்கிட்ட ஒரு பழக்கம் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கு. என்ன பழக்கம் சொன்னா, இப்படி யாராவது வெளியூர்காரங்க வந்துட்டு போறாங்கல்ல, அவங்ககிட்டையும் உள்ளூர்ல இருக்கக்கூடிய அடிக்கடி சும்மா இப்ப ஒரு தொழுகை முடிச்சுட்டு வர்றாங்கன்னா, துவா செய்யுங்க பாய் ஹஜ்ஜுக்கு போறேன் அப்படிப்பாராம். எப்படி துவா செய்யுங்க பாய் ஹஜ்ஜுக்கு போறேன். வெளியூர்காரங்க வர்றோம், துவா செய்யுங்க ஹஜ்ஜுக்கு போறேன். வெளியூர்காரங்க யாருன்னு என்னன்னு தெரியாதுல்ல, அவர் இன்ஷா அல்லாஹ் போயிட்டோம், துவா செய்யுங்க பாய் நம்ம சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு போயிடுவாங்க போல தெரியுது. உள்ளூர்காரங்க எப்படி இருப்பாங்க, ராஜா பாயே ஒரு அன்னக்காவடி, இதுல வந்துட்டு ஒரு ஹஜ்ஜுக்கு போறாராம், சரி ஏதோ சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி வந்துகிட்டு இத அவரு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த இமாம் பயான் பண்ணார்ல இந்த விஷயத்த, இப்ப சோசியல் மீடியால பேசுறாருல, அவர் என்ன பண்றாரு, கொஞ்ச நாள்ல வந்துகிட்டு உயர் படிப்புக்காக வந்துகிட்டு அவர் வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாரு. போயிட்டு படிச்சுட்டு அவரு கொஞ்சம் பெரிய ஆள் ஆகி தன்னுடைய ஊருக்கு வர்றாரு. ஊருக்கு வந்தா, ஊர்ல வந்த உடனே பொதுவா ஊர் பக்கம்லாம் வந்துட்டு சின்ன வயசுல யாரோட பழகிட்டு இருந்தாலும் அவங்களெல்லாம் கண்கள் தேடும்ல. அப்ப அது மாதிரி வந்துகிட்டு காஜா பாயை பார்த்துருக்காரு. ஏன்னா காஜா பாயில அவங்க கிண்டல் பண்ணுவாங்களா, அவரே சொல்றாரு,
என்ன காஜாபாய் ஹஜ்ஜுக்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்களாம். இந்த இமாம் சொல்றாரு, அதான் போயிடுவோம் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாராம். இதெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு கிண்டல் பண்றாங்க. அவரு ஆனா அவர் கிண்டலுக்கு பதில் சொல்லல. அவர் உண்மையாதான் சொல்லியிருக்கிறாரு. இந்த இமாம் வந்து கேட்டிருக்க அந்த காஜாபாயை காணாம நம்ம கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தவள்ளிகிட்ட போய் கேட்டிருக்கிறாரு, எங்க காஜாபாயை காணா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒரே அழுக. ஏன் அழுகுறீங்க? காஜாபாய் மவுத் ஆயிட்டாரு அப்படிங்கிறாரு. சரி, மவுத்து எல்லாத்துக்கும் வர்றதானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கிறாரு. முத்தவள்ளி சொல்றாரு, காஜாபாய் எங்க தெரியுமா மவுத்தானாரு? காபத்துள்ளால வச்சு மவுத்தானாருன்றார். அவருக்கு ஒரே ஷாக்கு. என்ன நடந்துச்சுன்னு முத்தவள்ளி சொல்றாரு. அதாவது வெளியூர்காரங்க வர்றாங்கல்ல, அந்த வர்றாங்க தொழுகிறாங்க போறாங்கல்ல, கார்ல ஒருத்தர் வந்திருக்கிறாரு. வந்து தொழுதுட்டு போகும்பொழுது இவருடைய வழக்கம் என்ன, ஏதாவது சாப்பாடு வாங்கி தட்டான்னு சொல்லி கேட்டிருக்காரு. இல்லப்பா வேணாப்பா, துவா செய்யுங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரேன்னு இருக்கிறாரு. எந்த சர்வீஸ்ல போறீங்கன்னு சொல்லிட்டு அவரு கேட்டிருக்கிறாரு. ஏன்னா வந்து அவர் டிராவல்ஸ்கார். எந்த சர்வீஸ்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு. அதெல்லாம் தெரியாது எனக்கு. பாஸ்போர்ட் இருக்கா? பேங்க்கு? எதுவுமே இல்லை. முத்தவள்ளி இப்படி சொன்னா எப்படி இருக்கும் ஒரு ஆளுக்கு? ஹஜ்ஜுக்கு போற துவா செய்யுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா என்ன நினைப்பாங்க? முத்தவள்ளியை கூப்பிட்டு கேட்டிருக்கிறாரு, என்ன ஒரு என்ன ஒண்ணுமே இல்லப்பா ஹஜ்ஜுக்கு போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமாங்க அவருடைய வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் இவரை கூட்டிட்டு போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, காஜாபாய் கூட வாங்க சொல்லிட்டு கார்ல ஏற்றி கிளம்பிட்டாரு. எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஹஜ்ஜுக்கு கூட்டு போயிட்டாரு. எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஹஜ்ஜுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. இந்த இமாமு அந்த டிராவல்ஸ் ஓனர் இருக்காருல்ல, அவர் திண்டுக்கல் பகுதியை சார்ந்தவர். அவர் தேடி போறாரு. போனா அவர் அழுவ ஆரம்பிக்கிறாரு. அவர் சொல்றாரு, பாய் நான் எத்தனையோ பேரை கூட்டு போயிருக்கேன் பாய். இன்னைக்கும் இந்த டிராவல்ஸ் நடத்துறவங்களுக்கு தெரியும், சில பேர் வருஷம் வருஷம் வர்றவங்களா இருப்பாங்க, 3 மாசத்துக்கு ஒருத்தர் வரவங்களா இருப்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, ஒண்ணு ஆசை, காபத்துல்லா ஒரு தடவை பார்த்துட்டு சொன்னா திரும்ப திரும்ப வந்துட்டு அந்த கால்கள் வந்துட்டு நிக்காது, அது ஓடிக்கிட்டே இருக்கும், அது பார்த்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு வகை. இன்னொன்னு என்னன்னு கேட்டா, சில பேருக்கு அங்க மௌத்தா போகணும்னு நினைப்பாங்க. அது மார்க் அடிப்படையில் அப்படி ஒன்றும் கிடையாது. ஆனா என்னன்னா அங்க மௌத்தா போகணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இதுக்காக அடிக்கடி வருவாங்க, மௌத்தா வந்துடணும் அப்படிங்கிறக்காண்டி. இந்த டிராவல்ஸ் ஓனரு சொல்றாரு, நான் எத்தனையோ பேரை கூட்டிட்டு போயிருக்கிறேன், மௌத்தா அங்கதான் வரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஆனா காஜாபாய்க்கு மரணம் வந்துகிட்டு எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அஜ்ஜெல்லாம் முடிச்சுட்டாங்க. அஜ்ஜுக்கு கூட்டு போயிட்டு அஜ்ஜெல்லாம் முடிச்சுட்டு ஒரு லுகருடைய தொழுகைக்காக காபத்துல்லாவுல தொழுதுகிட்டு இருக்காங்க. சுஜூதுல அவருடைய ரூஹு பிரிகிறது. சுஜூது இருக்கக்கூடிய நிலைமையில காஜாபாயோட ரூஹு பிரிகிறது. அப்ப அவர் சொல்லி அழுகுறாரு, இப்படிப்பட்ட ஒரு மௌத்தை நான் பார்த்தது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல காஜாபாய் என்னவாக நிற்கின்றார்? பொருளாதாரத்துல நிற்கிறாரா? இன்னைக்கு நமக்கு ஒரு வீடு ஒரு வாசல் இருக்கிற இந்த அடிப்படையில அவர் இருக்கிறாரா? இல்ல. அவருடைய உள்ளத்துல இருந்த ஆழமான நம்பிக்கை என்ன? என் ரப்பு என்னைய கொண்டு போய் சேர்த்துருவான். இப்படிலாம் நமக்கு நம்பிக்கை வருதா? வர்றதில்ல. இதை வர வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, நீங்க அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டிய தவக்கல் நீங்க சரியான முறையில வச்சீங்கன்னு சொன்னா, ஒரு பறவைக்கு உணவளிப்பது போல அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பறவை எப்படி நம்பிக்கை வைக்குது? காலையில தன்னுடைய கூட்டை விட்டு பறவை போகும் கிளம்பி, சாயங்காலம் திரும்பி வரும்போது தன்னுடைய அந்த குஞ்சுக்கும் தேவையான உணவை சேர்த்து எடுத்துட்டு வரும். எப்படி இது சாத்தியமாச்சு? நமக்கு வந்துட்டு இன்னைக்கு ஒரு சோர்ஸ் இருக்குங்க. இப்ப யாருக்காவது பசிச்சதுன்னு சொன்னா, இந்த ஏதாவது டீ இருக்கும், பிஸ்கட் இருக்கும், வீட்டுக்கு போனோம்னு சொன்னா சாப்பாடு இருக்கும், சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பறவைக்கு காலையில போகுதே, அங்க போய் அந்த நெல்லை தூக்குவோம், இங்க போய் இந்த கோதுமையை தூக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்குதா? எதுவே இல்லை. அது என்ன நம்பிக்கையில போச்சு? ஒரே நம்பிக்கை தான், எனக்கு ரப்பு கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு இந்த புனித மாசத்துல இந்த நியத்தை வைங்க. அல்லாஹ் நாடுனான்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் உங்க நியத்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குதோ அந்த அளவுக்கு அல்லாஹ் உங்க வாழ்க்கையில மிராக்கிளா ஏற்படுத்தும். உண்மையிலேயே நம்ம பல பேரை பார்த்துருக்கிறோம், வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை, போகவே மாட்டோம்னு நினைக்கிறாங்க, ஆனா வந்துருவாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த நியத்தை ஆழமா வைங்க, சரிங்களா? அப்ப இந்த ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக கிளம்பக்கூடிய நேரத்துல நாம இதை பற்றி உண்டான ஒரு செய்தியை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு தொடர்புடைய இருக்கிறதுனால இதை பற்றி உண்டான செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டால், இந்த ஹஜ்ஜோடு தொடர்புடைய செய்திகள்ல முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டா, போகக்கூடிய இடம் இருக்கு பாத்தீங்களா, அது புனித நகரம் மக்கா. எங்க ஹஜ் செய்ய முடியும்? காட்பாடாவில ஹஜ் செய்ய முடியும்? இல்ல. வேற எங்கேயும் செய்ய முடியும்? மக்கால மட்டும்தான் செய்ய முடியும் ஹஜ். சவுதி அரேபியால கூட செய்ய முடியாது. சவுதி அரேபியாங்கிறது பறந்து விரிந்த ஒரு பகுதி, சரியா? சவுதி அரேபியாவில மக்காவில தான் ஹஜ் செய்ய முடியும், சரியா?
வேற எங்கேயும் செய்ய முடியாது. அங்கேதான் காபத்துல்லா இருக்கு. அப்ப இந்த காபத்துல்லா இருக்கிற இடம் மக்கா. மக்கா எப்படி உருவாச்சு இப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்க இருக்கக்கூடிய மக்கள் இன்ஷால்லா நீங்க ஹஜ்ஜுக்கு போகும்போது உங்களுக்கு இந்த தகவல் யூஸ் ஆகும். ஹஜ்ஜுக்கு இந்த வருஷம் யாராவது போனாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இந்த தகவலை நீங்க என்ன பண்ணுங்க, எடுத்து வைங்க. ஏன்னு சொன்னா டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஆயிடக்கூடாது. நம்ம போற இடம் என்ன ஆயிடக்கூடாது, டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஆயிடக்கூடாது. நம்ம வந்துட்டு சில பேர் போடுறாங்க அப்படி எப்படி, இந்த வருஷம் வந்துக்கிட்டு சம்மருக்கு வந்துட்டு வெக்கேஷன் போகணும், எங்க போகலாம், ஊட்டியா கொடைக்கானல், இல்ல டொமஸ்டிக்லாம் போய் போய் சலிச்சு போச்சு, காஷ்மீர் இல்ல அதுவும் சலிச்சு போச்சு, வேற எங்கேயாவது, சரி அப்ப இந்த வருஷம் உம்ராக்கு போவோம். எப்படி வெக்கேஷன் பிளான்ல உம்ரா இருக்குது. அப்ப இவங்க வந்துகிட்டு உண்மையிலேயே இந்த உம்ராவை என்னன்னு விளங்கித்தான் போறாங்களான்னு கேட்டா அது ஒரு சுத்தி பார்க்கிற இடத்துல கொண்டு போய் வச்சுட்டாங்க. அப்படி நிறைய மக்கள் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அழைச்சிட்டு போற ஒரு 99% டிராவல்ஸ்காரங்களுக்கு இதை பத்தி உண்டான அறிவே கிடையாது. இதை பற்றி உண்டான ஒரு சரியான மார்க்க புரிதலே கிடையாது. அவங்களும் இந்த டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி காட்டக்கூடிய வகையில தான் வந்துகிட்டு ஆக்கி வச்சிருக்கக்கூடிய காட்சிகளை பாக்குறோம். இதையெல்லாம் ஒட்டைக்கிறதுக்கு தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இந்த ஹஜ்ஜி எந்த அளவுக்கு சம்பந்தப்படுகிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பாக முதலிலே மக்காவை பற்றி உண்டான செய்திகளை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இருக்கிற மக்கா எப்படி இருக்குன்னு தெரியும் தானே எல்லாருக்கும். இப்ப மக்காவை வந்து உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க, எப்படி இப்ப இருக்கிற மக்காவை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்தா எது கொண்டு வருவீங்க? இல்ல இல்ல, இப்ப மக்காண்டு உங்க கண்ணு முன்னாடி பண்ணீங்கன்னா எது உங்க கண் முன்னாடி வந்து நிக்கும்? நான் சொல்றது சிட்டி சிட்டி மக்கா சிட்டி, பெரிய பெரிய பில்டிங், கிளாக் மக்காண்டா கிளாக் டவர் ஆகி போச்சு, பெரிய பில்டிங். யூடியூப்ல நீங்க போய் மக்கா வியூன்னு போட்டு ஏதோ ஒண்ணு மக்கான்னு நீங்க போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன வரும், சொன்ன மாதிரி கிளாக் டவர் பெரிய ஒரு முதல் இடத்த பிடிச்சிருக்கும். அந்த முதல் இடத்த பிடிச்சது வேஸ்ட், அது வேற விஷயம், சரிங்களா? அப்ப பெரிய பெரும் பில்டிங்கு, அதே மாதிரி ஹோட்டல்ஸ் எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கும், எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கும். அதே போல வந்துகிட்டு நீங்க வந்துகிட்டு ராத்திரி கூட இருட்டா மக்காவை நீங்க பார்க்கவே முடியாது. இப்ப நம்ம ஊர்ல காட்பாடு இந்த ஏரியால வந்துட்டு பாத்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்கு நீங்க பாக்குறதுக்கும் பகல்ல பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. பகல்ல பாக்குற மாதிரி நைட்டு 12 மணிக்கு இருக்குமா? 12 மணிக்கு இருக்காது. மக்காவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராத்திரி பகல் எதுவுமே தெரியாது. ராத்திரியும் ஜனம் போயிட்டே இருக்கும், பகல்லையும் ஜனம் போயிட்டே இருக்கும், ராத்திரியும் லைட்டு ஃபுல்லா எரிஞ்சு பகல் மாதிரியே இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும், சரிங்களா? இதுதான் மக்கான்னு சொன்னா இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி வரும். ஆனா குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பச்சிலம் வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கொண்டு போய் விடும் பொழுது மக்கா எப்படி இருந்துச்சுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். யாருக்காவது தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த துவாவை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இறைவா மனிதர்கள் வசிக்காத விவசாயத்திற்கு கூட தகுதியே இல்லாத இந்த பாலைவனத்தில் என்னுடைய மனைவியையும் பிள்ளையும் நான் விட்டு விட்டு செல்கிறேன் சொன்னாங்களா இல்லையா? வாசகம் என்ன? மனிதர்கள் வசிக்காத ஒரு பகுதி, விவசாயத்திற்கு கூட தகுதி இல்லாத ஒரு பள்ளத்தாக்கு. விவசாயத்துக்கு தகுதி இல்லாத பள்ளத்தாக்குன்னா என்ன? தண்ணி கிடைக்காது, பாலைவனம், டிசர்ட், பாலைவனம், சரிங்களா? ஏன் மனிதர்கள் வசிக்க முடியாத பகுதி? இன்றைக்கு நீங்க யூடியூப்ல போய் நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா மனிதர்கள் உலகத்திலேயே மனிதர்கள் வசிக்க முடியாத பகுதின்னு சொல்லிட்டு சில லிஸ்ட் போட்டுப்பான். அதுல முதலிடத்துல பாத்தீங்கன்னா டிசர்ட் தான் வரும், பாலைவனம் தான் வரும். அப்ப பாலைவனம் என்பது மனிதர்கள் வசிக்க முடியாத ஒரு பகுதி. இப்பேற்பட்ட பகுதி எப்படி இப்படி மாறிச்சு? இதுக்கு நடுவில் நடந்தது என்ன? படிச்சிருக்குமா? தெரியும், ஆனா சொல்ல வராது. தெரியும், ஓரளவு தெரியும் யாருக்காவது? அப்படியா? துவாவுல சிட்டி ஆயிடுச்சா? பிரார்த்தனை செஞ்சாங்களா? சரி, இப்ப மக்காண்டா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, மக்கா அது ஹஜ்ஜை பத்தி தெரிஞ்சிருக்கு முன்னாடி மக்கா உருவான வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி. ஆக்சுவலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்துகிட்டு அவங்க எங்க பிறந்தாங்கன்னு சொன்னா ஈராக்ல பிறந்தவங்க. அவங்க யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு ஈராக் என்கின்ற பகுதி இருக்குதா இன்னைக்கு, அங்க மெசபடோமியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல பிறந்தவங்க தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆனா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்துகிட்டு அவங்க உட வந்தது எங்க இருந்து உட வந்தாங்கன்னு கேட்டா பலஸ்தீனத்திலிருந்து உட வந்தாங்க. இந்த எப்படி இது ஜாயிண்ட் ஆகுதுன்னு சொன்னா ஈராக்ல இருக்கிற மெசபடோமியாவுல தான் வந்துகிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சிலை வழி போன வாரம் பார்த்தோமா இல்லையா, அது எல்லாம் நடந்தது அங்கதான். அப்ப அங்க இருந்து என்ன பண்றாங்க,
அவங்க கிளம்பி எகிப்து வழியே தான் டிராவல் பண்றாங்க, பயணம் பண்றாங்க. அந்த 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 டாபிக்லாம் இன்னும் நமக்கு உங்களுக்கு வரல. எது அந்த மன்னர்கிட்ட அரசன்ட்ட வந்து கொடுங்குல அரசன்ட்ட அந்த பேசுனது கொண்டது, நான் நினைச்சா உயிரை கொடுப்பேன், நான் அந்த உயிரை எடுப்பேன், அந்த அந்த டாபிக்ல இன்னும் போகல. அதெல்லாம் பாஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க, அதுல வந்துட்டு சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட இருப்பாங்க. அப்ப சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்துகிட்டு அல்லாஹ்விடத்துல துவா செய்வாங்க, பிரார்த்தனை செய்வாங்க. அந்த மன்னனுடைய அந்த எந்த விதமான செயல்களும் அங்க ஈடுபடாம போயிடும். அப்ப அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம்ல யாரு வந்துகிட்டு கொடுக்குறாங்கன்னு சொன்னா, சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் முதல் மனைவி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. இரண்டாவது மனைவி தான் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். இந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் எங்கிருந்து வர்றாங்கன்னு கேட்டா, இந்த மன்னருடைய அன்பளிப்பாகத்தான் கொடுக்குறாங்க. யாருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த மன்னர் தான் கொடுக்குறான், இந்த பணிப்பெண்ணை நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர்களை கூட்டிக்கிட்டு என்ன பண்றாங்க, பலஸ்தீனத்துக்கு போறாங்க. அங்கு தான் கட்டளை வருகின்றது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. நீங்க இதுக்கு இடையில ஒரு பெரிய வரலாறு இருக்கு, இப்ப சொன்னா அந்த டாபிக் மாறிடும். அதனால அது உங்களுக்கு நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய ஆணைக்கு இணங்க ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுக்கு பிறந்த குழந்தை தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்தவங்க தான் இஸ்காக் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடையக்கு வந்து ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக பிறந்தது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இப்போ உங்க ரெண்டு பேர்த்து தான் கொண்டு வந்து பண்றான், அல்லாஹ் கொண்டு போய் அங்க போய் விட சொல்றான். அப்ப பலஸ்தீனத்திலிருந்து பயணம் செய்து மக்காவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வர்றாங்க, விடுறதுக்காக வர்றாங்க. அப்படி வரக்கூடிய நேரத்துல எங்க வந்து எதுவுமே சொல்லிட்டு வரல, நல்லா விளங்கிக்கங்க. வரக்கூடிய அழைச்சிட்டு வர்ற தன்னுடைய மனைவிட்டையும் பிள்ளைட்டையும் நம்ம இங்கதான் போறோம், உன்னை இப்படிதான் விட போறோம், அல்லாஹ்வுடைய கட்டளை எதுவுமே இல்லை, வாமான்னு சொல்லி கூப்பிட்டாங்க, வந்துட்டாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அழைச்சிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க, வந்துட்டு வந்து விடுறாங்க. இன்னைக்கு எந்த பகுதியில கொண்டு வந்து விட்டாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு கணக்குல பாக்குறதா இருந்தா காபத்துல்லாவுடைய 4 மூலைகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த 4 மூலையில அஜ்ருல் அஸ்வத் கல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதி இருக்கும். உலகத்திலேயே ஒரே ஒரு இபாதத்தை மட்டும்தான் நம்ம எல்லாமே என்ன எதை செஞ்சாலும் எந்த பக்கம் ஆரம்பிக்கணும், வலது பக்கம் தானே ஆரம்பிக்கணும். நீங்க உம்ராவுக்கு போனீங்கன்னு சொன்னா தவாப் செய்யணும், காபத்துல்லாவை தவாப் செய்யணும்னு சொன்னா வலது பக்கத்துல இருந்து நீங்க ஆரம்பிக்க கூடாது. இஸ்லாத்திலேயே இடது பக்கமாக ஆரம்பிக்கப்பட்ட சொல்ல ஒரே இபாதத்தை பார்த்தீங்கன்னா தவாப் மட்டும்தான். தவாப் வந்துகிட்டு இடது பக்கம்னா அஜ்ருல் அஸ்வத் கல் இருக்கும். 4 மூலைகள் இருக்கு காபத்துல்லாவுக்கு. அந்த 4 மூலையில ஒரு மூலையில தான் ஒரு கல், அதை பார்த்துருப்பீங்க நீங்க வீடியோக்கெல்லாம், நிறைய பேர் பிடிச்சிட்டு போய் அதை முத்தம் கொடுக்கறதுக்கு, அது இது பண்றதுக்கு சண்டை போட்டுப்பாங்களா இல்லையா, அந்த மூலை தான், சரிங்களா? அந்த மூலையிலிருந்து அப்படியே அதனுடைய எதிர் திசையில பார்த்தோம்னு சொன்னா, எதிர் திசையில ஒரு ரவுண்டா வந்துகிட்டு அன்னைக்கு காலம், இன்னைக்கு எப்படி ஃபுல்லா இது போட்டாங்க, டைல்ஸ் போட்டாங்க, அந்த குளிர்சாதன இதெல்லாம் போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க. ஆனா அதுக்குடைய அடையாளம் அங்க இருக்கும். அந்த காபத்துல்லாவுக்கு எதிர்மொழியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மரம் இருந்தது அன்றைக்கு. அந்த மரத்துக்கு பக்கத்துல தான் ஜம்ஜம் தண்ணி உருவானது. அந்த ஜம்ஜம் தண்ணி அங்க இருந்தா இன்னைக்கும் என்ன அது கீழே அண்டர் கிரவுண்ட் வழியா ப்ராசஸ் ஆகி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில இருக்குது. அந்த இடத்துக்கிட்ட கொண்டு வந்து விடுறாங்க. யார? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, விடுறாங்க. விட்டுட்டு எதுவுமே சொல்லாம திரும்பி போறாங்க. மக்கா எப்படி உருவாச்சுன்னு பாருங்க. பாலைவனம், ஒண்ணுமே இல்லை, வறண்ட பூமி, சுத்தி ஆள் கிடையாது, ஒரு கூரை கிடையாது, ஒரு மரத்துக்கு கீழே அந்த பச்சை பிள்ளையும் மனைவியையும் விட்டுட்டு என்ன பண்றாங்க, திரும்பி அவங்க வந்துகிட்டு போறாங்க. எதுவுமே சொல்லல, ஒண்ணுமே சொல்லல, அவங்க ஆட்டுக்கு போறாங்க. இப்ப ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, இப்ராஹிமே என்ன எங்களை விட்டுட்டு போறீங்களே என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. பதில் இல்லை. 2வது முறையும் கேட்கறாங்க, பதில் இல்லை. 3வது முறை புரிஞ்சுக்கிறாங்க, ஒருவேளை இது அல்லாஹ்வுடைய ஆர்டரா இருக்குமோ, கட்டளையா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அல்லாஹ் தான் இப்படி எங்களை விட சொன்னானா, அல்லாஹ்வுடைய கட்டளையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமாங்கிறாங்க. அப்பதான் இப்ராஹிம் என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை தான் சொன்னா ஆமாங்கிறாங்க. அப்ப ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒரு வார்த்தை, பெண்கள் எல்லாம், குறிப்பாக பெண்கள் எல்லாம் உங்களுடைய மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வாசகம். இன்றைய பெண்களுக்கு மிக ஒரு அழகான ஈமானை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு படிப்பினை அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட இருக்கு. அல்லாஹ் தான் எங்களை விட்டுட்டு போக சொன்னானா இங்க அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமான்னு சொன்ன பிறகு அவங்க நாவிலிருந்து இந்த வார்த்தை, அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். எந்த இடத்துல? ஏதோ வந்துகிட்டு சேஃப்டியான இடத்துல சொல்லல. உதாரணத்துக்கு இப்ப நீங்க வந்திருக்கிறீங்க இங்க ஒரு பேச்சுக்கு, இங்க இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தரை இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஓரிரை மையத்துல நீங்க வந்து இஃப்திகாப் சொல்லிட்டு ஒரே ஆரம் மட்டும் வச்சுட்டாரு ஒரு லேடிய, என்ன நடக்கும்? அம்மாடி நான்லாம் இருக்க மாட்டோம்ப்பா. ஏன்? பயம்.
என்னதான் இருந்தாலும் இங்க ஒண்ணு பேய் வர போறதில்ல, பிசாசு வர போறதில்ல, ஒன்னும் வர போறதில்ல. ஆனாலும் பயம். என்ன பயம்? ஒரு ஏதோ ஒண்ணு சரிங்களா, நம்ம பேய் பிசாசு இல்லைன்னு சொல்லிக்கிட்டாலும் நம்ம மட்டும் வீட்டுல தனியா தூங்கினா அது என்னமோ ஒரு மாதிரியா தான் இருக்கும். சரியா? அப்ப இவ்வளவுக்கும் கையில செல்போன் கொடுத்தாச்சு, எல்லாமே இருக்குது. நீங்க வீட்டுல நல்லா பாருங்க, இன்னைக்கு நம்ம வீட்டு பெண்கள்ல நம்ம எங்கேயாவது வெளியே போகும் பொழுது உள்ளக்க புட்டிக்குமா, அதை புட்டிக்குமா, இதை புட்டிக்குமா, அதை பண்ணிக்குமா, இதை பண்ணிக்குமா, செல்போன் இதெல்லாம் ஒண்ணா போனிட்டுமா, எவ்வளவு செக்யூரிட்டி, எவ்வளவு பாதுகாப்பு. இந்த நவீன யுகத்துல உலகத்துல உள்ள எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில கையில செல்போன் இருக்குது. ஒரு போன் பண்ணா முடிஞ்சு போச்சு, தகவல் அப்டேட் ஆயிரும். ஆனாலும் என்ன பண்றோம், எல்லா செக்யூரிட்டியும் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவோம், நம்ம போவோம். இங்க இருந்து சில நேரங்கள்ல இந்த படிக்கிற பிள்ளைகள்னா அடிக்கடி வெளியூர் போவாங்க, உயர் படிப்பு படிக்கலாம். ட்ரெயின்ல நான் பார்த்துருக்கேன், ட்ரெயின்ல அனுப்பிச்சு விடுவாங்க. அனுப்பிச்சு விடும் போது பாத்தீங்கன்னா உலகம் அந்த ட்ரெயின்ல 2000 பேர் போவாங்க, ரிசர்வேஷன் பண்ணி போறது. இருந்தாலும் அரை மணி நேரத்துக்கு ஒரு போன் ட்ரெயின்ல நீங்க யாராவது தனியா வந்தாங்கன்னு சொன்னா நீங்க கவனிச்சு பாருங்க, போன் எடுத்து எங்க யாரோ ஒருத்தர் அவருடைய அக்கறை, தந்தையா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம், யாரோ ஒருத்தரா இருக்கலாம், தொடர்பு போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எங்க இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நல்லா இருக்கியா, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன காரணம்? ஒரு பிள்ளைய அமைச்சிருக்கிறோம், பொம்பளை பிள்ளை அமைச்சிருக்கிறோம், அது எப்படி போகுதோ இல்லையோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு தானே. இன்னைக்கு நவீன யுகத்திலேயே நமக்கு இந்த அச்ச உணர்வு பெருசா. இந்த 12 நான் சொன்ன நைட் 12 மணிக்கு இந்த காட்பாடாவில் நீங்க யாராவது நடந்து போவீங்களா தனியா, யாருமே இல்லாம? இந்த பகுதியில போயிருவீங்களா? பரவாயில்ல. ஆமா, நானே இங்க நான் ஒற்றைப்படை இரவுக்கு இங்க வண்ணாரப்பட்ட நம்ம தாராளமுக்கு வந்துட்டான். சமயத்துல அங்கிட்டு சுத்தி போயிட்டு இருக்கேன். ஏன்னா நாய் பிரச்சனை, வேற பண்ணல, மத்த பிரச்சனை இல்லை. சரியா? உலகம் வண்டியில தான் போறோம். அதை யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு உழவு வந்துகிட்டு பாதுகாப்பு செட்டப் இருந்தாலும் ஒரு தனியா போறதுக்கு நமக்கு ஒரு பயம் இருக்குதா இல்லையா? அன்னைக்கு அந்த மக்காங்கிற ஊர்ல கொண்டு போயிட்டு பாலைவனத்துல அதையும் அவர் செஞ்ச பிரார்த்தனையும் அல்லா சொல்றான். அது எப்படி இருந்துச்சுங்கிறதையும் அல்லாவே குரான்ல நமக்கு படம் பிடிச்சு சொல்றான். அங்க போய் விட்டுட்டு அவங்க வாட்டுக்கு போறாங்க அப்படின்னா அல்லா தானே அவங்க கேட்கறாங்க. இப்ப விட்டுட்டு போயாச்சு, அவர் போயிட்டாரு. இப்ப உமாவும் பிள்ளையும் மட்டும் இங்க இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, பாலைவனம், ஒரு பெண் தன்னுடைய கை குழந்தை கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு என்ன பண்றாங்க, பேரிச்சம்பழமும் தண்ணியும் கொடுத்தாங்க. ஒரு தோல் பையில சாப்பிட்றதுக்கான பேரிச்சம்பழம், ஒரு தோல் பையில தண்ணீர் கொடுத்த, ரெண்டையும் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. இப்ப ராத்திரி ஆனா என்ன, விட்டது எப்பன்னு தெரியாது, பகல ராத்திரியான்னு தெரியாது. ஒரு பேச்சுக்கு இரவு நேரத்துல இப்ப என்ன செய்வாங்க, மழை பெஞ்சா என்ன செய்வாங்க? பாலைவனத்துல விஷ ஜந்துகள்லாம் இருக்கும், விஷ ஜந்துக்கள், கொடூரமான விஷ ஜந்துக்கள். பாம்பெல்லாம் இன்னைக்கு மேலதான் பார்ப்போம் நம்ம. பாலைவனத்துக்குள்ள போற பாம்பெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பாலைவனத்துக்குள்ளேயே பாம்பு போகும். அது போன்று விஷத்தன்மை கொண்ட பாம்புகள்லாம் இருக்கும். யோசிச்சு பாருங்களேன். அந்த மரத்துக்கு கீழே விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த மரம் தான் டோட்டல் செக்யூரிட்டியும் மொத்த பாதுகாப்பும் அந்த மரம் தான். அந்த மரத்துக்கு கீழே உம்மாவும் பிள்ளையும் இருக்கிறாங்க. நினைச்சு பாருங்க நம்முடைய கற்பனைக்கு. அல்லாஹ்வோ ஆலம், அல்லாதான் அறிவான் எப்படி அவங்க அந்த சூழல்ல நமக்கு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஒருவேளை அதை அவங்க வந்துகிட்டு அதை சகித்து கொண்டு பொறுமையாக இருந்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமா என்னன்னு தெரியல. அல்ல எவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுத்துருக்குறான் அவங்களுக்கு. கியாமத் நாள் வரை வரக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களை பேசாம இருக்க முடியுமா? அப்ப அவர்கள் பேசக்கூடிய அளவுக்கு எல்லாம் ஆக்கி வச்சிட்டானா இல்லையா? சிறப்பை கொடுத்துருக்கானா இல்லையா? அந்தஸ்தை கொடுத்துருக்கானா இல்லையா? கண்ணியத்தை கொடுத்துருக்கானா இல்லையா? அந்த அவர்கள் காத்த அந்த பொறுமைக்கு தியாகத்திற்கும் ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, உணவு காலியாகி விடுகின்றது. இஸ்மாயில் சின்ன பிள்ளை, சின்ன குழந்தை, உணவு காலியாகி விடுகிறது, தண்ணீரும் காலியாயிருச்சு. என்ன பண்றது? ஊரே கிடையாது அங்க. எந்த மனுஷ மக்கள், அக்கம் பக்கத்து வீடு கிடையாது, ஊர் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே இல்லை. எப்படி அடுத்து என்ன ஜொமேட்டோ ஸ்விக்கில ஆர்டர் பண்ண முடியும் இன்னைக்கு மாதிரி? ஒண்ணுமே கிடையாது. இல்ல ஏதாவது பக்கத்து ஊருக்கு போயிட்டு வர முடியுமா? குழந்தை அழுக ஆரம்பிக்குது. இஸ்மாயில் இஸ்லாம் அவர்கள் அழுக ஆரம்பிக்கிறாங்க. எந்த பிள்ளையாவது அழுவதை பார்த்துட்டு தாய் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அது யாராக இருந்தாலும் சரி, எந்த தாயாக இருந்தாலும் சரி, தான் புள்ள பசி, அதுவும் பசியில துடிக்குதுன்னு சொன்னா எந்த தாயாலையும் பொறுத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. வேற ஆப்ஷனும் இல்லை, அழுகுது குழந்தை, ஆப்ஷன் இல்லை. இருந்தாலும் அந்த தாய்மை என்கின்றது உணர்வு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுது, நெருக்கடிக்கு தள்ளுது. அவங்க என்ன பண்றாங்க, யாராவது வர்றாங்களா, ஒரு நப்பாச யாராவது வர்றாங்களா பாப்பமே, யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, வேகமா வந்துட்டு அந்த சஃபாங்கிற மலைக்கு மேல, அது ஒரு குன்று. அன்றைக்கு இன்னைக்கு யாராவது உம்ராவுக்கு போயிருந்தீங்கன்னா, அஜுக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும்,
அது இன்னைக்கு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த குன்று வந்துகிட்டு கொஞ்சம் சேஃப்டி பண்ணி, ஆனால் யாரும் போய் அது ஏறலாம் முடியாது, பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாங்க, பக்கத்துல வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த குன்றுக்கு மேல ஏறி என்ன பண்றாங்க, அப்படியே பாக்குறாங்க. ஏன்னா உயரமான இடத்துல இருந்து பார்த்தா தானே இப்ப தூரத்துல இருந்து யாராவது வர்றாங்களான்னு தெரியும். அப்படி பாக்குறாங்க, ஒருத்தரையுமே காணாம். அப்படியே அந்த சஃபா மலையில இருந்து இறங்கி அடுத்து மர்வாவை நோக்கி ஓடுறாங்க. அப்படி மர்வாவை நோக்கி ஓடுனா அதுல அந்த இன்னைக்கு வந்துகிட்டு எப்படி ஓடுனாங்கன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு யாராவது உம்ரா ஹஜ் போனவங்க சஃபாவுக்கு மர்வாவில் சை செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வேதனை இருக்கு பார்த்தீங்களா, நடக்கும் போது கால் வலிக்கும்.